ஹாய் காய்ஸ், இல்லாமல் தமிழமி ரியாக்ஷன் இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 65 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். இருக்கு பயல என்ன பண்ணிட்டே உடம்பு வலிக்குது. போய் பொழங்கடா எல்லாரும். அவனை ஃபெயில் ஆயிடு வந்தானே அடுத்தது போக முடியாது இல்ல. அதான் வேணான்றான். ஏமா சண்டை போட்டுக்கிட்டு பேர் வாங்கிட்டு. நானும் இந்த விஷயத்தை பத்தி நிறைய யோசிச்சிருக்கேன், ஆனா பதில் மட்டும் கிடைக்கல. தோத்து போயிருந்தாலும் ஒரு கெனின் இந்த அளவுக்கு யோசிச்சு ஒரு யுக்தியோட செயல்படுறத நான் பார்த்ததே இல்லை. இது ஒரு மிஷனா இருந்து ஒரு ஸ்குவாடுக்கு இவன் லீடரா இருந்தா அவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. அந்த ஷேடோ பொசிஷன்ல அவளை லாக் பண்ணப்பவே இவன் பேட்டில ஜெயிச்சிட்டான். ஆமா, இவனா விட்டு குத்தமா ஏதாவது இருந்தாலும் மேட்ச்ல தோத்து போயிட்டான். இவ்வளவு திறமை இருந்தும் அதை வீணடிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா எல்லாரும் மாதிரியே இல்லாம இவன் கொஞ்சம் வித்தியாசமானவனா இருக்கான். உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் பயப்படவே இல்ல, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஆமா பயமே இல்ல. அடுத்து என்ன பண்ண போறோம்னு பதட்டப்படவே மாட்டேங்கிறான். அவனால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் தோல்வியை ஒத்துக்கிற அளவுக்கு பக்குவமும் இருக்கு. மத்த எல்லாரையும் விட இவன் ரொம்ப தெளிவா செயல்படுறான். ஒரு ஜூனியனுக்கு அந்த தெளிவு தான் ரொம்ப முக்கியம். இவன் ஒரு நல்ல லீடரா வருவான். மத்தவங்க மாதிரி ஜெயிக்கணுங்கிற வெறி அவனுக்கு இல்லாம போகலாம். ஆனா அவன் ஸ்குவாட் லீடரா அவசரப்பட்டு செயல்படாம யோசிச்சு செயல்படுறதுதான் முக்கியம். இவன் பிரச்சனையில எல்லாமே லீடர் தகுதி இருக்குன்றாங்க. அதுவும் சரிதான். குழப்பத்துல செயல்படுற லீடர் இருக்கிற ஒரு ஸ்குவாடை விட இந்த ஸ்குவாட் தான் ஜெயிக்கும். டீம்ல இருக்கிற எல்லாரையும் எழுந்துட்டு மிஷன்ல ஜெயிக்கணும்ன்றது பிரயோஜனமே இல்லைங்கிறது இங்க நிறைய பேருக்கு புரியல. டீமா செயல்படுறதா ஒரு ஜூனியனுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது நருட்டோவும் நிஜியும் அவங்க பேட்டில்ல தோத்துட்டாங்க. நருட்டோ ஏன் தோத்தான்? உண்மை என்னன்னா ஒரு கடினா எல்லாருமே திறமைசாலிங்க தான். இந்த ஷிகமாரு இவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நீ என்ன சொல்ற? ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியா சொல்றேன், நருட்டோவை விட இவன் கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, இவன் அவசரம் கொடுக்க அவன் நிதானமா யோசிச்சுட்டு வேணான்றான். ஆனா வேணும்னு சொல்லவே மாட்டாங்க. போய் அட்றா அவனை. பேச்சு சொன்ன அடிக்க போறானே. சோம்பேறியா இருந்தாலும் இவன் கண்டிப்பா ஒரு நல்ல ஜூனியனா வருவான். என்னத்துக்கு வாமா என்ன முட்டாளன்னு சொல்றியடா முட்டாளே. எனக்கு போட்டியில இருந்து விலகுன பயந்துட்டியா இல்ல சோம்பேறித்தனத்தால விலகுனியா? பயப்படலடா, சோம்பேறிடா. அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. பொறுப்பா நடந்துக்கோ. நீ இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அந்த மேட்ச்ல நீ ஜெயிச்சிருக்கலாம். என்ன பண்ணி வச்சிருக்க? இன்னொரு மேட்ச் இருக்குடா. நீ மறந்துட்டியா என்ன? ஜெயிக்கிற நேரத்துல யாராவது தோல்வியா? இன்னொரு மேட்சா? பேசினே இருப்பான்ட்டு மாற்றி விட்டான் அவனே. நருட்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுறது உள்கொண்டு தெரிஞ்சு வச்சுன்னு. ஒரு வழியா நாம எதிர்பார்த்தது நடக்க போகுது. அடுத்து உச்சியாதான். ஆனா இந்த காராவை பத்தி தான் ஒண்ணுமே தெரியல. ரொம்ப மர்மமானவ. ஆனா சாஸ்கேவை எதிர்த்து அவனால ஜெயிக்கவே முடியாது. இப்படி தாண்டா நிஜியை புகழ்ந்த எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டீங்க. போட்டியில கலந்துக்க போறது இல்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அது வாய்ப்பே இல்ல. ட்ரைனிங்ல நடந்த விபத்துல அவனுக்கு ஏதோ பயங்கரமா அடிபட்டிருக்காமே. அடேங்கப்பா பிரமாதம். 2 நாளா என் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுக்கு எனக்கு கிடைச்சது இவ்வளவுதானா? கமான் உச்சியா, சீக்கிரமா வா. எந்த பேட்டில்ல கலந்துக்கிட்டா சாஸ்கே உச்சிகா தான் கண்டிப்பா ஜெயிப்பான். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? சான் வில்லேஜ்ல இருந்து வந்த காரமும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனை பத்தி எதுவுமே தெரியலனாலும் அவன் தான் ஜெயிப்பான்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி போட்டியில சுவாரஸ்யமான விஷயமே அதுதான். மனசுக்குள்ள எவ்வளவு உறுதியா இருந்தாலும் யாரு ஜெயிப்பாங்கிறத மட்டும் சொல்லவே முடியாது. யாரோ என்னென்னமோ பிளான்ல வந்துக்கிற மாதிரி இது.
ஏன்டா இப்படி காட்டுறீங்க? லார்ட்ஸ், உங்களுக்கு புரியுதா? நாங்க பேசுறது கேக்குதா? லார்ட் ஓகாகே, சாஸ்கே உச்சியா பேட்டிலுக்கு வரப்போறது இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்டேடியம்க்கே அவன் வரல. அப்ப சரி, இதை தவிர நமக்கு வேற வழி இல்ல. அடுத்த கட்டத்துக்கு போய் ஆகணும். ஏன்னா மக்கள் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. இன்னும் 10 நிமிஷம் கொடுங்க. சாஸ்கேவுக்காக நம்ம 10 நிமிஷம் காத்திருக்கலாமே. இவரே சொல்றாரு. இதுதான் மக்கள் இந்த பேட்டிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. மேட்சை கேன்சல் பண்றது நல்லது கிடையாது. நிலைமை தலைகீழ கூட மாறும். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது. லார்ட் அந்த ஓகாகே, உச்சியா கிளான் மேலே எல்லாரும் கண்ணு தான். லார்ட் கசேகாகே சொல்றத நானும் இப்ப ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ சரி, சாஸ்கே உச்சிகாக்கு இன்னும் 10 நிமிஷம் கொடுத்து பார்க்கலாம். வரலன்னா மேட்சை கேன்சல் பண்ணலாம். சீக்கிரம் போய் கென்மாக்கு என் முடிவை தெரியப்படுத்துங்க. நான் பாத்துக்கிறேன். அப்படி கேன்சல் ஆச்சுன்னா காராக்கும் நருட்டோக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். சாஸ்கே இங்க வர மாதிரி தெரியல. பாவம், மேட்சை நல்லா இழந்துட்டோம். லார்ட் ஓகாகே 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. அப்படியா கதை? 10 நிமிஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சாஸ்கே, ஆ, அங்க வரத யாருன்னு பாரு. வந்துட்டாங்களா? ஆமா. என்ன கால்ல காரா தான் அப்போ என்ன பண்ணிட்டானா? அவன்தான். அந்த சாஸ்கே மட்டும் ஸ்டேடியம்க்கு வரலன்னா என் கையால நானே அவனை போட்டு தள்ளுறேன். நீ வேற இருறா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. come on சாஸ்கே, சீக்கிரமா வா. நீங்க 2 பேரும் கரெக்ட் டைம்ல தான் வந்திருக்கீங்க. ஆமா, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சீக்கிரமா உள்ள போங்க. லீயா? நீ ரொம்ப நன்றி. ஏய், அவன் எப்படி ஃபைட் போடுவாங்களே? பாக்குறதுக்கு வரானா? பார்க்கறதுக்கு பண்ணிட்டீங்க. கடைசி மேட்ச் சாஸ்கே உச்சியாவுக்கும் காராவுக்கும் ஓ. நடுவுல நடக்க போகுது. நடக்க ஆரம்பிச்சுக்கிறான். ஆனா நருட்டோ நஜி மேட்ச் என்னாச்சு? சொல்ல போனா அது ஒரு பிரமாதமான பேட்டர். நருட்டோனால ஷாக் ஆக போகிறான். ஷூகாவை நருட்டோ பந்தாடிட்டான். எல்லாருக்குமே ஷாக் தான். நருட்டோ நஜியை தோக்கடிச்சிட்டானா? இப்போ எனக்கு நருட்டோ மேலே தான் கண்ணாக இருக்கும். நருட்டோ கூட தான் ஜெயிக்கணும்னு நினைப்பான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ அசத்திட்ட நருட்டோ. வெற்றிக்கு வாழ்த்துக்கள். பேட்டல்ல தோத்து போயிருந்தாலும் லீயோட நல்ல மனசு ஈடு கொடுக்க இங்க யாரும் இல்லை. லீ இவ்வளவு தெம்பா வருவான்னு எதிர்பார்க்கல. அடுத்த குறிக்காவே இருந்துருவானு நினச்சேன். தமாரி, இங்க என்ன நடக்குது? என்ன ஆச்சு? சாஸ்கே பேட்டிலுக்கு வர போறது இல்லையா? அவன் கண்டிப்பா வருவான். சாஸ்கே எங்க போனா வர சொல்லுங்க. சாஸ்கே இங்க வந்தே தீருவான். இவனும் வருவான்னு தான் சொல்கிறான். சாஸ்கே மட்டும் இங்க வரலன்னா இங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்களோ? அவங்க எதுவும் பண்ணலனாலும் நான் பண்ணுவேன். சாஸ்கே உச்சிகா எங்க? அவனுக்காக நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணணுமா? அவனுக்கு ஏற்பட்ட விபத்து ரொம்ப பயங்கரமா இருந்திருக்குமோ? இல்ல கைகள் ஏதாவது உடைஞ்சு போயிருக்குமா? எனக்கு இதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அவன் போட்டிக்கு வரலன்னா கடைசியில ஜெயிச்சது நான் தான். வெட்டுக்கிட்டு வர விளையாடுறானே இவனுங்க. அடாப்பா. 30 நொடிகள். சீக்கிரம் மேட்ச் ஆரம்பிங்க ப்ளீஸ். சீக்கிரம் சாஸ்கே. ஒருவேளை உடைச்ச மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பானோ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை என்ட்ரி பயங்கரமா இப்படி இருக்கு. கத்தாசி இருந்தாங்க அந்த பா. அவன் என் கையில சிக்கனா அவ்வளவுதான். நேரம் முடிஞ்சு போச்சு. வேற வழியே இல்ல. ஆல்ரைட், டைம் லிமிட் முடிவுக்கு அப்போ வந்துருச்சு. காராக்கும் நருட்டோக்கும் தான் பாவம். இந்த மேட்ச்
ம்? வந்துட்டானா? அதான் அப்படிதான் தெரியுது. வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. பாருங்களா, பதட்டமாவே வச்சிருந்தாங்களோ. பாக்கெட்ல கை விட்டு நிற்கும். வந்தது லேட்டு இல்லை மாஸ் என்ட்ரி. கண்டிப்பா வருவானுன்னு தான் சொன்னேன்ல. சரி, வரதுக்கு தாமதமாயிடுச்சு. இது நீ அப்பயே சொல்ல வேண்டியதான்டா. நீ தான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினைச்சேன். ஐயோ. ஆமா, நீங்க யாரு? நான் தான் சாஸ்கே உச்சிஹா. அப்பா, அவ்வளோதான் வாயை பொழந்த மணிக்கே இருப்பா. சரியான நேரத்துக்கு வந்துட்டான். ரெண்டு பேரும் அட் அ டைம் வராங்க. சாஸ்கேவும் சாஸ்கேவும் வச்சுக்கோ. ஒரு வழியா இங்க வர்றதுக்கு இப்பதான் வழி தெரிஞ்சுதா? வராம போயிடுவியோன்னு பயந்துட்டேன். ஏன்னா நம்ம பேட்டில் இன்னும் பாக்கி இருக்குல்ல. சாஸ்கே இங்க வரத பத்தி உனக்கு தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கான் பாருங்க. முதல்ல உன்னை பத்தி சொல்லு. நீ ஜெயிச்சியா இல்லையா? உனக்கு தெரியாதா? ரொம்ப சந்தோஷப்படாத நருட்டோ. நீ என்னைக்கும் லூசர் தான். அடப்பாவி. இவனுக்கு ரெண்டு பேருக்கு அப்படியே தான் இருப்பானுங்க. உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சா என்ன? ரொம்ப ரொம்ப லேட்டு. சாஸ்கேவை நீங்க இனி இந்த மேட்ச்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ண நினைக்கிறேன். அப்படிதானே? அவனோட சென்சாய் மாதிரி சாஸ்கேவுக்கும் பஞ்சுவாலின்றது என்னன்னே தெரியாது. அப்படியா? நல்ல பேர் கக்காஷி. நீங்க ரொம்ப தாமதமா வந்திருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுக்காக டெட்லைனை நாங்க 2 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணலன்னா இந்த மேட்ச்ல நீங்க டிஸ்குவாலிஃபைட் ஆயிருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல என்ன பதற வச்சுட்டீங்க. என்னதான் பண்ணீங்க? என்ன ஆனாலும் இந்த பேட்டில்ல நீ தோக்க கூடாது. அத நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத. உன் கூட மோதணுங்கிறது தான் என்னோட குறிக்கோளும் கூட. நீ தோக்க கூடாது. ஏன்னா நாம 2 பேரும் நேரடியா மோதணும். கண்டிப்பா மோதுவோம். சாஸ்கே தானா? நம்பவே முடியல. கொஞ்ச சாப்பிட வாயை நேரம் இப்படிதான் கத்திக்கிட்டு இருந்தேன். இவன் அதெல்லாம் 10 கொசு உள்ள போயிட்டு வந்தாலும் தெரியாது. அதுக்குள்ள எல்லாரும் என்ன மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டு தான்டா. தப்பு எதுவும் இல்ல. இந்த பேட்டில்ல என்ன நடக்க போகுதுன்னு பாத்துருவோம். சாக்குரா, இந்த மாதிரி ஒரு அற்புதமான டீம் இருக்கிறது நல்லா இருக்கும்ல? நீ என்ன சொல்ற? அட என்ன சாக்குரா, நெஜி யோகாவை தோக்கடிச்சு நருட்டோ எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சுட்டான். சாஸ்கே மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் உங்க டீம்ல இருக்கான். எல்லாருமே அவனோட மேட்சை பார்க்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்காங்க. எனக்கு மாதிரி வருத்தமாக இருக்கும். காராவை எதிர்த்து சாசுகே பேட்டில் பண்ண போறான். அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன். நருட்டோ நெஜியை தோக்கடிச்சிருக்கான். அந்த நெஜியை நான் தான் முதல்ல தோக்கடிச்சிருக்கணும். இன்னும் நேரம் இங்கே நின்று இருக்கணும். அந்த வருத்தம் இருக்கும். நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐயோ டேய். எமோஷனாக வரான். சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்னால இதை தாங்கிக்க முடியல. கூட்டின்னு வராமே இருந்திருக்கலாம். ஒரு வழியா வந்துட்டான். ஓகே காரா, சீக்கிரமா கீழே வரியா? கம் ஆன் நருட்டோ, நமக்கு இங்க வேலை இல்ல. சீக்கிரமா வா, நிறைய படியேறி போகணும். அதுக்குள்ள ஆடா பாய் டேய். ஆனா என்னப்பா, பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை தள்ளி விட்டேன்னு கோவமா இருக்கியா? நீ எனக்கு நன்றி சொல்லணும். இது கண்டிப்பா
கண்டிப்பா நல்லதுக்கு இல்ல. அவன் பார்க்கவே கொடூரமா இருக்கான். ஆமாம், இதுக்கு முன்னாடி மட்டும் நல்லா இருந்தானா? நம்ம திட்டம் என்னன்றத மறந்துடாத. அவன்கிட்ட இப்ப பேசுறது நல்லதில்ல. அது உன் உயிருக்கே ஆபத்தா மாற வாய்ப்பு இருக்கு. வா. இவனுங்க வேற ஏதோ கண்ணை காட்டினேங்கிறானுங்க. ஹேய், கிளம்பலாமா? சீக்கிரமா சீக்கிரமா வா. அட பொறுமையா இரு நருட்டோ. வேகமா போய் மட்டும் என்ன பண்ண போறோம்? என்ன முழிக்கிற? ஏய், இந்த டோர்னமெண்ட் உங்களால தான் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க பேர்ல நிறைய பேர் பெட் கட்டியிருக்காங்க. அதுவும் உனக்கு எதிராக நிறைய பேர் பெட் கட்டியிருக்காங்க. சாஸ்கே உச்சிஹா இந்த மேட்ச்ல ஜெயிச்சாதான் எங்க மாஸ்டரும் ஜெயிப்பாரு. அடங்க. இந்த பேட்டில்ல நீ தோத்தே ஆகணும். டேய், யார்கிட்ட வந்தா பேசுங்கிறான் பேய்டா. சரி சொல்லு, உன் முடிவை தெரிஞ்சுக்க தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆடு அதுவா வந்து வந்து எல்லாம் தலை கொடுக்குது. ஒருவேளை நம்மள பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன். போச்சு. அவ்வளோதான். இதான் நருட்டோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படி. அசால்ட்டாக 2 கொலையை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போவான். நருட்டோ இப்போதான் புரியும் இவங்கிட்டயா வாய விட்டான்னு. இவன் இதுக்கு மேல சில மாதிரி நிக்கிறீங்கப்பா. இன்னும் ஒரு கொலையை பார்க்குறானுங்க, எப்படி இருக்கும் அவன் பாரியா? அசால்ட்டாக கொலை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயினுக்கிறான் ஒன்றும் நடக்காத மாதிரி. அவங்க 2 பேருக்கு முன்னாடி நம்ம போயிருந்தோம்னா கண்டிப்பா நமக்கும் இதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும். அவங்க மேல அவன் கை கூட படல. ஆனா அவங்க 2 பேரையும் எவ்வளவு சீக்கிரமா கொன்னுட்டான் பாத்தியா? இந்த சாஸ்கே நிலைமை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. சாஸ்கே ஓகே, ஒரு வழியா பேட்டில் ஆரம்பிக்க போகுதா? அப்பா, ஒரு வழியாக அந்த சாஸ்கே வருவானா மாட்டானான்னு போச்சு. 5 எபிசோடாக அதே தான். எப்படா வருவான்னு இருந்துச்சு. என்ன ஆச்சோ, காரா பண்ணானோ, உரைச்சி மறு பண்ணானோ, என்னடா ஆச்சுன்ட்டு கடைசியாக வந்து நிற்கிறாங்க. அதுவும் வந்தது லேட்டு, அது ஸ்டைலாக வேற வந்து நின்னாங்க. பதற வச்சுருந்தாங்க இவ்வளோ நேரம். எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இப்போ லீ வேற வந்தான் கரெக்டாக. லீ ஏன்டா கூட்டின்னு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கான், இங்கே போக முடியல. இப்போ இந்த ஃபைட் இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளால இங்கே நிற்க முடியலையேன்ற இது அவனை இன்னும் அது வழி தான் படுத்தும். அது ஒரு பக்கம். ஆனால் லீவ் பார்த்துல ரொம்ப ஹாப்பினா அவனை பார்த்த சந்தோஷத்துல என்ன மேட்ச்சுக்கு வந்திருக்கானான்றான். அவன் தான் மேட்ச்ல இல்லையே. ஸோ அவனை பார்த்தோன்னா தெம்பா வந்தது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே.
சுத்தமாக ஏதோ அப்படியே படுத்துட்டே இருந்துடும் அப்படின்னு நினச்சவன் வந்திருக்காதான், அவன் விடமாட்டான். பாப்பா அவனோட இது என்னன்ட்டு. இந்த காரா தான் என்ன பண்ண போகிறானோ தெரியல. இப்போ தான் நருட்டோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சிக்கமாரோ அங்கே எக்ஸாமில் அப்பயே பார்த்துட்டேன் அந்த காட்டுக்குள்ளேயே என்ன வந்துச்சுன்றது. நருட்டோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு 2 கொலையை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக ஒன்றும் நடக்காத மாதிரி போயின்னுக்கிறான். இப்போ அவனுக்கு நருட்டோக்கு இப்போ பயங்கரமாக பயம் வரும். ஐயோ சாஸ்கே இவன் கூட மோதணுமான்ட்டு இப்போ இவனுமே பாதருவான். சாக்குரா மாதிரி இவனும் இப்போ ஆயிடுவான்னு நினைக்கிறேன். எப்படி இதை சமாளிக்க போகிறான்னு தெரியல. இப்போ இவன் என்ன ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு தெரியல சாஸ்கே. இவனை இப்போது சமாளிக்கிற அளவுக்கு அவனால் முடியுமான்னு தெரியல. ஆனால் ஊரே வந்து இந்த சாஸ்கே உச்சிகா அவன் மேலே தான் கண்ணாக இருக்குது. இவன் என்ன பண்ண போகிறான், இவன் என்ன செய்ய போகிறான்ட்டு எல்லாருமே அவன் மேலே தான் கண்ணா. இவனை வச்சு தான் எல்லா பிளானுமே, சுற்றி இருக்க மொத்த பிளானுமே பார்த்திங்கன்னா இந்த சாஸ்கே வச்சு தான் நடக்க போகுது. இப்போ என்ன தான் நடக்க போகுது, என்ன பிளானில் வந்திருக்காங்கன்றது இப்போ தான் தெரிய போகுது. ஃபைட் நடக்குமா இல்லை வேறு என்ன நடக்குமான்றது நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்கணும். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.